ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே மதி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரட் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட் வந்து ஒரு 4 கேரட் எடுத்து அதில் தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சரி வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அப்படி வதக்கிக்கலாம். இந்த கேரட் சட்னி வந்து பொதுவாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது பொதுவாக நம்ம பச்சையாக சாப்பிட்றது அவ்வளோக்காண்டி யாருக்கும் பிடிக்காது இல்லைங்களா? நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். பொரியலும் நல்லா குழந்தைங்க அது நல்லா மென்று சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால வேணான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவாக இந்த சட்னி பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷில் இவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போது இது நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4, 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ உரப்பு சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணும். தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்துட்டு ரொம்ப லேசாக வதக்கணுன்னா அது நறுக்கு நறுக்குன்னு பச்சை வாடை இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பச்சை போகிற அளவுக்கு இந்த ஒரு அரை பதத்தில் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடணும். இப்போது கேரட் நல்லா சேர்த்துட்டோம். இது நல்லா தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது வேகமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பு சேர்த்து ஆட் பண்ணால் கொஞ்சம் வேகமாகவே இது நல்லா வதங்கிடும். வதங்கிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போது இது ஓரளவுக்கு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லைங்களா? நம்ம கேரட் வந்து அது நல்லா இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உரப்புக்கு மிளகாய் சேர்த்துட்டோம். அந்த புளிப்பு சுவைக்கு வந்து லைட்டாக கொஞ்சமாக ஒரு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறட்டும். ஆறினோன்னே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்தா நம்மளோட சட்னி ரெடி ஆயிரும். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை பவுலில் மாற்றியாச்சு. பவுலில் மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட சுட சுட கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மெயின் சைட் டிஷ்ஷாக எதுக்கு இருக்குன்னு கேட்டால் நம்ம சுட சுட ரைஸ் வச்சுட்டு சட்னி போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து வீட்டில் தோசை தான் பண்ணியிருக்கேன். இந்த தோசையோடு இந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டுக்கு அளவே இல்லை. சொல்கிறதுக்கு வார்த்தைங்களே இல்லை. நம்ம தக்காளி சட்னி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு